Good evening, everyone. Hello. Good evening, Good ma'am. evening, ma'am. Good evening. குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம் முடிச்சிருக்கீங்கல்ல, அவங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வெங்கடேஷ், ஐ திங்க் நீ குரூப் ஒன் எழுதியிருக்கேல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். Yes, இன்றைக்கி ma'am. இன்னும் வேறு யாரெல்லாம் இப்போ எழுதி முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை இங்கே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஜனவரி 3 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, எப்படி இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர், எப்படி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணினீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணினீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்கடேஷ், வேறு யாரெல்லாம்ப்பா இன்றைக்கி குரூப் ஒன் கம்ப்ளீட் பண்ணவங்க? ப்ளீஸ் நீங்கள் இதில் பேசவும் செய்யலாம். அதனால தான் நான் கூகுள் மீட்டே வச்சேன். யூடியூப் லைவ்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுறது மெசேஜஸில் போகுங்கிறதுனால தான் கூகுள் மீட் வச்சேன். வேறு யாராவது இருக்கீங்களா இன்றைக்கி குரூப் ஒன் முடித்தவங்க? செஷன் மேபி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தமிழ். வேறு யாருப்பா இன்றைக்கி? இஸ் there any students who completed the group 1 exam today? Sure, you can attend the session. Have you attended the group 1 and completed the exam today? Ma'am, I have not given group this attempt. I am June 22 student. June 22. Okay. This session is for sharing the views of the students who have completed the exam today, group 1 or group 3, so that the students who are going to write in January 3rd and June 2022 will have some ideas about their exams. Ma'am, as per my conversation with my friends, today's costing paper was totally of concept based, that too of two chapter mixed, and the chapter of budget carried a huge marks, that is approx 15 to 20 marks. Oh, Yes, ma'am. I have also got some information that MCQs are majority from book back. About 40 marks, out of 40 marks, nearly 25 to 30 marks are from book back. Venkatesh, அது கரெக்டாப்பா? புக் பேக்லேருந்து நிறைய வந்துச்சா? அதுக்கு மேல புக் பேக் அந்த பிட் கொஸ்டின் இருக்குங்களா, ஆ, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்தா வந்து அதுலேருந்து தான் வந்துச்சு. ஓஹோ, ஓகே. அதுக்கான ரீசனும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆ, இப்போ லா வந்து லாலையும் டாக்ஸ்லையும் பார்த்தோம்னா ஓனா கிரியேட் பண்ணலாம். ஆ, பட் இது காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஓனா கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு வேற சாய்ஸஸ் கிடையாதுனால மோஸ்ட்லி புக் பேக் தான் இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க. அது கரெக்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓஹோ, அதனால செக்ஷன் சிலையும் டிலையும் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஓஹோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த செகண்ட் சாப்டர்ல அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ல இருந்து எதுவுமே வரல. அப்படியா? அந்த பெரிய சம்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. இந்த லிப்போ பிகோ மெத்தட், ஆவரேஜ் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஓஹோ, த்ரீ ஆர்டர் லெவல் அவங்க எதுவுமே கேட்கல. எல்லாமே வந்து ஃபைனல் சாப்டர் தான். ஓ, ஸோ இதுல இருந்து காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்சிக்கு எல்லாமே புக் பேக் பிட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலே ஒரு 40க்கு 30 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம் மினிமம். ம், செக்ஷன் சி பொறுத்த வரைக்கும் அவங்க எதுல இருந்து கேட்கறாங்கன்னே சொல்ல முடியாது. பட் ம், மினிமம் 2 12 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா நம்ம லாஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அந்த 3 இருக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட். அது ஓகே. 3 மட்டும் முடிச்சிட்டோம்னா மினிமமா 2 12 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஆ, மற்றது எல்லாமே அது வந்து நம்ம ஃபுல்லா படிச்சதுதான். அது அவங்களோட எங்க இருந்து எடுக்கணும்னே சொல்ல முடியாது. ஓ, மற்ற பேப்பர்லாம் எப்படிப்பா அவனோட வியூ? மேம், சந்தோஷ் சொல்லுப்பா. இது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கா? தெரியாம நான் ஜாயின் பண்ணிட்டேனா? நீ ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்ளீட்டட்ல. நாளைக்கு செகண்ட் குரூப் வைப்பேன்ப்பா. நாளைக்கு செகண்ட் குரூப்பும் போத் குரூப்ஸும் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் இன்ட்ராக்டிவ் நாளைக்கு. சரி மேம், நன்றி நன்றி மேம். நான் போயிட்டு நாளைக்கு வரேன். சரிப்பா.
June 22 exam will be online pa. Will be online. It is specifically mentioned and notified by our institute. So it will be online exam only in future. It is already conveyed by our Central Council member in one video. Okay. வெங்கடேஷ் மற்ற பேப்பரை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா. மற்ற பேப்பர்ல வந்து டாக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி. டாக்ஸ்ல வந்து ஒன் வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓனா தான் கேட்டிருந்தாங்க. ம் லா பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம்னாலே ஒரு 40 மினிமம் வந்து அட்டன் பண்ணலாம். பிட் கொஸ்டின் புக் பேக் பார்த்தாலே ஒன் வேர்டு. ஸோ அப்போ பிட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன் வேர்டு புக் பேக் பார்த்தோம்னா லா அண்ட் காஸ்டிங்க்கு ஈஸியாக இருக்குது அப்படி தானே? ஈஸியா இருக்கு. ஆமா. ஓகே. அக்கௌண்ட்ஸை பொறுத்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து எனக்கு புக் பேக் நான் பார்க்கல, எனக்கு கான்செப்ட் முன்னாடி தெரியுன்றனால ஓனாக அட்டன் பண்ணிட்டேன். அது மோஸ்ட்லி எல்லாமே பேசிக் கான்செப்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. 35 மார்க்ஸே கூட எடுத்துடலாம். 40 மார்க்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே. டாக்ஸ்ல மட்டும்தான் ஒன் வேர்டு கொஞ்சம் நம்மளா வந்து ஃபுல்லா கான்செப்ட் தெரிஞ்ச மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுற மாதிரி இருந்துச்சு. ஓஹோ. வேறு செக்ஷன் சி செக்ஷன் டிலாம் எப்படி? அதுவுமே வந்து கான்செப்ட் வச்சு கொஞ்சம் ஓனா தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஆனா பேசிக் கான்செப்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் அந்த மாதிரி இது கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நார்மல் பேசிக் தான். பட் அதுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை அட்டன் பண்ண முடியுற மாதிரி இருந்துச்சு. ஸோ டைரக்ட் டேக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எதுலேருந்து செக்ஷன் சி செக்ஷன் டி வரும்னு ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல, அதில் கூட திருப்பி சொன்னோம். எல்லா ப்ரொவிஷனும் தெரிஞ்சிருந்தால் தான் டைரக்ட் டேக்ஸெல்லாம் நம்மளால் எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா அது முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன்ப்பா. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அவனுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சா? டைம் இருந்துச்சு. ம் காஸ்டிங் டைம் இருந்துச்சு. இதுக்கு டைம் இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ்க்கும் இதுக்கு டேக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் பத்தலாம். ஓகே. அப்போ 100 மார்க்ஸுக்கும் அட்டன் பண்ண டைம் பத்தலையா? ஃபுல்லாகவே எப்படியோ டைம் எழுதிட்டியா எப்படி? ஃபுல்லாக எழுதிட்டேன். ஓகே ஓகே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக டைம் இருந்துச்சு. வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபிஷியண்டாக பண்ணிருக்கோம். ஓ. ஆனால் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுக்கல அப்படி தானே? ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் படிக்க விட்டாங்க 15 மினிட்ஸ். அதுக்கு மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே? ஆல்ரெடி முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான், வேற எந்த சேஞ்சுமே இல்லை. ஓ. என்ன அடுத்த எக்ஸாம்லலாம் பின்னாடி வந்து அவங்க ஏதாவது கமெண்ட் கேட்டிருந்தாங்க, ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சேஞ்சஸ்லாம் எப்போ? மற்ற எக்ஸாம்ஸ்ல நடந்துடலாம். இன்னைக்கு எல்லா எக்ஸாம் 4 எக்ஸாம்ஸ் கேட்டாங்களா? ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ இந்த 4 எக்ஸாம்லேயுமே எழுதினியா நீ? நான் 3 எக்ஸாம்ல எழுதினேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இல்லை, நான் பண்ணல. சரி. டேரக்டா சப்மிட் கொடுத்துட்டு அதில் என்ன கடைசியில் உங்கள் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னன்னு கேட்குறாங்களா? ஆன்லைன் மோட் எக்ஸாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி கேட்குறாங்க. ஓஹோ. லாஸ்ட் செஷன்லேயும் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. ம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாமில் இல்லையா அல்லது நீ கவனிக்கலையா எப்படி? நான் கவனிக்கல, நான் டேரக்டாக சீட் கொடுத்துட்டேன். ஓஹோ. அவங்க செகண்ட் எக்ஸாமில் அவங்களே வந்து சொன்னாங்க ம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் நோட் பண்ணேன். அதே மாதிரி இருந்துச்சு. எப்படி எக்ஸாம் முடிக்கும்போது கடைசியில் ஸ்க்ரீனில் வருதா அந்த மாதிரி எப்படி? ஃபைனல் சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து வருது, ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஓஹோ. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போது ஐடி வெரிஃபை பண்ணுறாங்க, அப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபேஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் அலாட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது உங்களுக்கு சீட் அலாட் பண்ண உடனே 15 மினிட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணுறீங்க, தென் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. கரெக்டாக இப்போ லேட்டாக வந்தாலும் அதே 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ ஒரு 1/2 hour லேட்டாக வந்தால் உங்களுக்கு 2.5 hours தான் மீதி எழுத இருக்கும், அப்படி தானே? ஆமாம், அவ்வளோ. எப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் டைமர் வந்து ஒரே டைமில் தான் வரும். அப்படி அவங்க சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு சிஸ்டம் மாற்றுறாங்க. அந்த சிஸ்டம்க்கும் டைமர் அதே மாதிரி தான் வரும். அப்படியா? அப்போ சிஸ்டம் ஏதாவது நமக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு இல்லையா? ஆமாம், அதுக்குன்னு அவங்க எம்சி சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க.
சிஸ்டம் சப்போஸ் வந்து ஹேங் ஆச்சுன்னா பஃபர் ஆச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட லாகின் இன்னொரு இதில் பண்றாங்க. அது போட்ட உடனே அதே டைமிங் இங்க வந்துருது. இல்லை அதே டைமிங்னா 5 மினிட்ஸ்லேயே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. புரியலப்பா. இப்போ வந்து இப்போ நீ பாதி எக்ஸாம் எழுதிட்டு டொமைன் இருக்கும்போது சொல்லுவாங்க இப்போ லேப்டாப் சிஸ்டம்லலாம் இருக்குங்களா, நம்ம டொமைன் ஓப்பன் பண்ற மாதிரி. இந்த மாதிரி இதுல நான் அவங்களோட ஐடி டொமைன்லாம் போட்டு ஓப்பன் பண்ண உடனே அதை வந்து அவங்களோட அந்த சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாறுது. ஆனால் அவங்களுக்கு டைம் வந்து டோட்டலாக எல்லாருக்கும் முடியும் போது அந்த 1 மணிக்கு முடிஞ்சிடும், அப்படி தானே? ஆமா அப்படித்தான். இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து பர்டிகுலராக ஒரு கொஸ்டினுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸை கன்வே பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்டில் கொஸ்டினில் பர்டிகுலராக ஒர்க்கிங் நோட்ஸ் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்களா? அப்படி கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அப்படி இருந்துச்சு. ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அதுலயே முடியலன்னா ஒர்க் ஷீட்ல எழுதுங்க. ஃபேக்கல்டி வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லயே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க இன்விஜிலேட்டர் எல்லாம். அப்படியா? அப்ப மேக்ஸிமம் டைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அதுல டைப் பண்ணிடுங்க. ஓஹோ. பட் முடியலாத பட்சத்துக்கு மட்டும் நீங்க ஒர்க் ஷீட்ல எழுதுங்க. பட் வந்து சிஸ்டம்லயே வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க see the working அப்படின்னு போட சொன்னாங்க. see the workingனு எழுதணுமாமா? ஆமா கண்டிப்பா எழுதணும். அது எப்படி அப்லோட் நீங்க அப்லோட் பண்றீங்களா? எப்படி நடக்குது அது? இல்ல நாங்க பண்றது அது அவங்க பண்றாங்க. நீங்க எழுதி இல்ல நம்ம அந்த क्वेश्चनல இந்த ஆன்சர் பாக்ஸ் இருக்குங்க. ஆமா. அந்த பாக்ஸ்ல டைப் பண்ண சொல்றாங்க. ஒர்க்கிங்ஸ் வந்து see the workbook நோட். ஒரு ரஃப் ஷீட்ல நீங்க ஒர்க்கிங்ஸ் எழுதிருக்கீங்கங்கறத கன்வே பண்ண சொல்றாங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கும், அப்படிதானே? ஆமா. ஆமா. ஆனா அந்த ஆன்சர் ஷீட் அவங்க ஸ்கேன் பண்றாங்களா? அது ஏதாவது நீங்க பாத்தீங்களாப்பா? பார்க்கல. ஆனா அவங்க பண்ணுவோம்னு சொன்னாங்களா? பார்கோட்லாம் இருந்துச்சு. அந்த பார்கோட் நம்பர் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ. இந்த ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு இந்த பார்கோட் இந்த ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லி. ஓகே. வேற யாராவது குரூப் 1 இன்னைக்கு அல்லது குரூப் 3 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியுமா? Any other student please who have completed group 1 or group 3 exam today? Please share your opinion. January 3rd எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே வா? எல்லாருக்குமே அதில் ஒரு ஈகராக ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. நாளைக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் இன்ட்ராக்டிவ்ல கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலா எப்படி இன்னைக்கு எக்ஸாம் குரூப் 1 முடிச்சிருக்கியா? எப்படிப்பா நீங்க? இல்ல மேம், ஜூன் போட்டுருக்கேன். ஜனவரி 3rd இல்ல ஜூன் போட்டேன் மேம். ஜூனா? ஓகே ஓகே. ஆமா மேம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு ஃபீட்பேக் அது கேட்குறதுக்காக அதை வந்து உங்கள் எல்லாருக்கும், அதாவது ஜூனில் எழுதுகிறவங்க ஜானில் எழுதுகிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த லைவ் இன்ட்ராக்டிவே. ஸோ அதில் தான் இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க குரூப் 1 ஆர் குரூப் 3, அதை தான் இப்போ நான் மெயினாக கேட்டுட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜனவரியோ அல்லது ஜூனோ எழுதுகிறவங்களா இருந்தாலும் நீங்களுமே தாராளமாக கேட்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இன்றைக்கி எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காங்களோ நான் சில பாயிண்ட்ஸ் கேட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்ன ஒரு ஆன்சர்னு தெரியாமல் இருக்கலாம். அங்கே நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது எப்படி இருக்கணும், தாராளமாக நீங்களும் கேளுங்க. நீங்கள் எல்லாருமே பேசலாம் அதில். அதுக்காகத்தான் நான் கூகுள் மீட்டே போட்டேன். ஏன்னா வெறும் மெசேஜ் மட்டும் அடித்து யூடியூப் லைவுங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே எல்லாருமே உங்களோட கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் இங்கே கேளுங்க. நம்ம இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸு அது உங்களுக்கு அது எப்படிங்கிறத ஒரு அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. நான் மட்டும்தான் கேட்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுதோ கேளுங்க. மேம் ஜனவரிக்கு எதுவும் பேட்டர்ன் மாறுமா? ஜனவரிக்கு பேட்டர்ன் மாறாதுப்பா. ஜூனுக்கு ஒரு வேளை மாறினால் மாறலாம், தெரியல. பட் டிசம்பர் அண்ட் ஜனவரி ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். மேம் அப்போ ஜூனுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் வாய்ப்பு இருக்காங்க? ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. ஆன்லைன் தான் இப்போதைக்குன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு ஷியூராக சொல்லிட்டாங்க. அது மாறுதலே கிடையாது. இப்போ வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா குரூப் 1 ஆர் குரூப் 3? ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன் so that it is useful for other students who are going to write in January or June. Please.
எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டெப் மார்க் ஆன்லைன் எக்ஸாமில் ஸ்டெப் மார்க் இருக்கிற மாதிரி தான்ப்பா கொஸ்டின்ஸே செட் பண்ணுறாங்க. ஒரு 12 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் அந்த 12 அதை வெங்கடேஷ் டே கேட்போமே, வேறு யாராவது வர வரைக்கும் வெங்கடேஷ் நீ தான் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்குமே. ஸ்டெப் மார்க்ஸில் மிஸ் ஆகாத மாதிரி டவுட் இருக்கு. என்னப்பா? எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுப்பா. இப்போ டாக்ஸ்ல இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குல்ல, இப்போ அதை வந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின்ல, ரெசிடென்ட்டுக்கும் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டும் நான் ரெசிடென்ட்டும் இது எப்படி நான் அதிலே டைப் அடிக்க முடியும்? அதை நம்ம ஒரு காலம் மாதிரி போட்டு ஒரு ஃபார்மேட் போட்டு அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும். காலம் போட முடியாதே நம்மளால. ஸோ இன் பேராகிராஃபில் தான் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன கேட்டாங்க? வெர்டிக்கலாக அடிச்சேன்னா 2 பக்கமும் 2 டேப் மாதிரி காலம் மாதிரி ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சா? ஓப்பன் பண்ண முடியல, எல்லாமே வரிசையா வெர்டிகலா தான் அடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஒன்னொன்னா போட்டு இது வந்து டாக்ஸபிள், இது இவ்வளோ அமௌண்ட், இது நான் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்க அதுக்கே எனக்கு 20 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ஓஹோ, என்ன கேட்டிருந்தாங்க? டாக்ஸ் இன்சூரன்ஸ் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸா? ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அந்த இன்கம் அக்ரூட் ஆர் அரைஸ் இன் இந்தியா, அந்த ஃபுல்லாக அது அந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரியா? ஃபுல்லாக எழுதுற மாதிரி ஒரு 8 பாயிண்ட் கிட்ட கேட்டிருந்தாங்க. எவ்வளோ மார்க்கு? 8 மார்க்கு. ஓ, 8 மார்க்ஸுக்கும் கொஸ்டின்ஸ் வருதா? ஒரே கொஸ்டினா வருதா? ஒரே கொஸ்டின் 8 மார்க்ஸ் வருது. இன்னைக்கு வந்துச்சு. அப்படியா? ஆஹா. அப்போ கொஸ்டின் வந்து 12 மார்க்ஸ்னா 8+4 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. 4 4 4 3 3 3ல. ஓஹோ, அப்போ 2 கொஸ்டின் மட்டும்தான் அங்கே சப் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல? ஆமாம், இன்னும் 6 6ன்னு கொடுக்குறாங்க, இல்லைன்னா 8 4 கொடுக்குறாங்க. ஓஹோ, அது அவங்களோட இதுக்கு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மார்க். ஓஹோ. கார்த்திக் 5 கொஸ்டின் இருந்துச்சு ஒன்றுக்கும். எஸ், குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங்ப்பா. குரூப் 3க்கு நீ வந்திருக்க, குரூப் 1க்கு வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கா. வேற எல்லாருமே ஈகர்லி வெயிட்டிங். வாங்க, என்ன எப்படி இருக்கும் எக்ஸாம், ஜூன் எக்ஸாம், ஜனவரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் சொல்லுப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு மேம் இந்த எக்ஸாம் மூலமா. எப்பா, ஏன்னா உங்கள் ஒப்பீனியன் சொன்னால் தான் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேரெக்டாக போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நீ கூகுள் மீட்டே நான் போட்டேன். சரி, இது மீன்ஸ் நம்ம ஏதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த எக்ஸாம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைரக்டர் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அந்த வெயிட்டேஜ் புக்ல போட்டிருக்காங்கல்ல, அது பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாமா? அது நார்மலாகவே ரிட்டன் எக்ஸாம்லேயுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்ப்பா. கரெக்டாக அதே வெயிட்டேஜ் வரும்னு சொல்ல முடியாது. ரிட்டன் எக்ஸாம் நடக்கும்போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் எடுத்தா 30% வெயிட்டேஜ் இருக்கு. அவன் கேட்ட क्वेश्चन 2 மார்க் தான் கேட்டிருக்கான். அதுல இருந்து எதுல இன்டர்நேஷனல் எலெக்ஷன்ல 30% வெயிட்டேஜ். ஆமா, 20 மார்க்ஸ் கேட்கணும். அவன் 2 மார்க் கேட்டிருக்கான். எவ்வளவு மார்க்? நேரா கேட்கல. 2 மார்க். 2 மார்க்ஸா? இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனா? அதுக்கு மேல கேட்கலாமா இன்டர்நேஷனல்ல? இல்லை கார்த்திக், வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு ஏறி கேட்குது. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனுக்கு 2 மார்க்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. TWO 2 மார்க்ஸ்ன்னு சொல்கிறியா? புரியல. அப்படியா? 5 மார்க்ஸ். ஆமாம். என்னப்பா அது? அது தனியாகவே ஒரு ஹெட்டிங் இருக்குது, அது 30 மார்க்குன்னு இல்லை? ஓஹோ. அதுவும் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல போத் 2 क्वेश्चन ஒரே மாடல். பார்ட் B கேட்டா பார்ட் Cல ஒரு क्वेश्चन இருக்கு. ரெண்டுமே கேரிஸ் 8 மார்க்ஸ். சாரி 8 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் வந்து. ரெண்டு ஒரே டைப் ஆஃப் क्वेश्चन. இல்ல, ஒரு क्वेश्चन டோட்டலி 12 மார்க் தானே? ஆமா, பார்ட் D அது. பார்ட் Dல ஒரு क्वेश्चन ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேபிட்டல் கெயின்ஸ், அது ஸ்டாக் அண்ட் ட்ரேட் சேஞ்ச் பண்றது. கேபிட்டல் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். ஓகே. அது இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ஸ் இது ஃபைனல் லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸான்னு தெரியல எனக்கு. பட் இன்டர்நேஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் தனி ஹெட்டிங்கே தனியா இருக்கு அதுல. கேட்கவே இல்லை மேம். ஓஹோ. ஷுவர் ஷாட் சொல்லுவாங்க மேம், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஷுவர் ஷாட் क्वेश्चन கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு. அது இந்த எக்ஸாம்ல எதிர்பார்க்க முடியாது, எதுலயுமே எதிர்பார்க்க முடியாது. ஓஹோ. ஷுவர் क्वेश्चन வேற மொத்த பேப்பர்ஸ்லாம் அப்ப எல்லாம் அப்படிதான் மேம் இருக்கு. இந்த டேர்ம் அப்படிதான் மேம் இருக்கு ஃபுல்லா. எப்படி ஒன் வேர்ட் எல்லாம் ஃபைனல்ல எப்படி புக் பேக் எதிர்பார்த்தீங்க? புக் பேக் ஆர் பிட் क्वेश्चंस அதெல்லாம் வந்துச்சா மேம்? புக் பேக் பிட் அந்த ஒன் பிட் क्वेश्चंस விஜயவாடா சாப்டர் இது அதெல்லாம் அதான் வந்துச்சா?
விஜயோட சாப்டரா? சாரி மேம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியா? பிட் கொஸ்டின் நம்ம சாப்டரில் தானேப்பா ஒரு இது போட்டிருந்தாங்க. எம்சிக்யூன்னு இருக்கும்ல, எம்சிக்யூ புக்லெட்னு நம்ம சைட்லேயே இருக்குமே, ஸ்டூடெண்ட் சைட்டில். அதெல்லாம் ரெஃபர் பண்ண மாட்டேன். அப்படியா? படிச்சா கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நான் எழுதிடுவேன் அந்த மாதிரி தான். வெரி குட், ஓகே. ஆனா மோர் லெவன்ஸ் இதுலன்னா லால பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆர்டர்ல கேட்டிருந்தான் ஃபுல்லா. 1 மார்க் ஃபுல்லா வந்து எதுல இருந்து எடுத்து கேட்டிருந்தான். ஆஹா, பயங்கரமா அவுட் ஆஃப் ஆர்டர்ஸ். எல்லாமே டிசப்பாயிண்ட் ஃபுல்லா, இந்த டர்ம் ஃபுல்லா டிசப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படியா? ரன் பண்ணிருக்கோம். ஹோப் வில் கெட் பாஸ். அவ்வளவுதான் சொல்லுங்க. எப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டாவது ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி? காஸ்டிங் அட்டெண்ட் பண்ண அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. காஸ்டிங் இன்டர்லையும் காஸ்டிங் ஈஸிங்கிறாங்க. ஒன் வேர்டெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது வரல. ஓஹோ, ரொம்ப ஏமாற்றம். இப்போ நீங்கள் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே ஃபைனலுக்கு எப்படிப்பா இதை டைப் பண்ணணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு இருந்துச்சா, அல்லது ரஃப் ஷீட்டில் எழுதினா போதுங்கிற மாதிரி இருந்ததா? ரஃப் ஷீட் வந்து அவர் சொன்னார்னா, இவர் பிரசிடென்ட் பாஸ் பண்ண சொல்லும்போது ரஃப் ஷீட்ஸ் ஒன்லி ரஃப் ஷீட் ரஃப் ஒர்க் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டார் அவர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்டரில் வந்து எழுதின ஸ்டூடெண்ட் இப்போ என்ன சொன்னான்னா, பர்டிகுலராக அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்விஜிலேட்டர்ஸ் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணாங்களாம், நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஒர்க்கிங் நோட்ஸை டைப் பண்ணி அங்கேயே எழுதுகிற மாதிரியே பார்த்துக்குங்க, முடியாத பட்சத்தில் ரஃப் ஷீட்டில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ ஆன்சர் மட்டும் கொடுத்தா போதும். அதான் இப்போ இன்டரில் பர்டிகுலராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் எழுதுறீங்க, ரஃப் ஷீட்டில் எழுதுறீங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள், சி ஒர்க்கிங் நோட் ஆர் ரஃப் நோட்டுங்கிறதையும் ஆன்சரோட சேர்த்து எழுதுங்கன்னு சொன்னாங்களாம். அதனால தான் ஃபைனலில் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். அந்த மாதிரி கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல இந்த மாதிரிலாம். ஓஹோ, கீ ஆன்சர் மட்டும் எழுதுற மாதிரி சொல்கிறாங்க. பட் கீ ஆன்சர் மட்டும் வச்சு எப்படி அவங்க எரர் பண்ணணும்னு தெரியல. எக்கச்சக்க மேட்டர்ஸ் இருக்கு. லால் எடுத்தீங்கன்னா அசம்ஷன் இருக்கும், டாக்ஸ் இருக்கும். பட் இவர் என்ன சொன்னாருன்னா, சங்கீத் பண்ணிட்டு யாரோ சம்திங் சொன்னாங்க அவங்க, நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து உங்களோட பிளே கிரவுண்ட் தான், நீங்க அதுல என்ன நினைக்கிறீங்க நீங்க எழுதலாம். அசம்ஷன் எழுத அசம்ஷன் நோட் போட்டு எழுதுங்க தனியா, உங்களை யாரும் போயிட்டு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, தாராளமா எழுதலாம். ஆக்சுவலா இப்போ லாக்ல ஆன்சர் எழுதுறதுக்கு டைப்பிங் எப்படிப்பா இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? டைப்பிங் நாம மேம் ரொம்ப ஆக்சுவலி லான்றது தியரி தான் உங்களுக்கு இல்ல, கண்டிப்பா வரும். டைப்பிங் இருந்தா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு முடியும், உங்களுக்கு டைம் கொஞ்சம் யோசிக்க முடியும். ரொம்ப கஷ்டம். அதான் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்லாம் வந்ததுன்னா டேப்லெட் காலம் போட்டு எழுத முடியல அப்படின்னு இன்டர்ல சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பேராவாக தான் எழுதுற மாதிரி இருக்கும்ல. ஸ்பேஸும் விட முடியாது, ஸ்பேஸ் மேல இன்னொரு ஸ்பேஸ் விட முடியாது, கீழ ஒன் ஸ்பேஸ் இன்னொரு ஸ்பேஸ் கீழ விட முடியாது. அந்த அதான் விடவே முடியாது. 1 by 1 நடக்கும். இப்போ நடுவில் ஆன்சர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் போய் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணுறதுனா, முன்னாடி இப்போ லாஸ்ட் பேராகிராஃப் எழுதிட்டு அடுத்த பேராகிராஃப் வரீங்கல்ல, அந்த டிஃபிகல்ட்டி இருக்கு மேம். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ சேஞ்ச் பண்ண போறீங்க, நடுவில் ஏதாவது மறந்துட்டீங்க, அங்க போயிட்டு நான் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து ஒரு 1 ஸ்பேஸ் முன்னாடி போனா மட்டும் தான் டைப் பண்ண முடியும். உங்களை டைப் அலோவ் பண்ணுது இல்ல, அலோவ் பண்ண மாட்டேங்குது. கீழே தான் மறுபடியும் வருது. லாஸ்ட்ல நீங்க எங்க விட்டீங்க கர்சர் அங்கதான் வந்து நிக்குது. இந்த டிஃபிகல்ட்டி நிறைய விட ஃபேஸ் பண்ணேன் நான். ஓஹோ, சம்டைம்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். இது முக்கியமா போயிட்டு எழுதணும்னு நினைப்போம், பட் அங்க போயிட்டு கர்சரை வச்சு அங்க நிக்காது, கர்சர் டக்குனு மறுபடியும் கீழே வந்துடும். அப்புறம் திருப்பி அங்க கிளிக் பண்ணி திருப்பி அந்த இடத்துல எழுத வேண்டியிருக்கா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணும். ஓஹோ, மற்றபடி ஓரளவு ஈஸி தான் மேம் ஆக்சுவலா. அப்புறம் மவுஸ்ல கர்சர் மூவ் ஆகிற மாதிரி இல்ல, அந்த ஓரத்துல இருக்கிற அந்த இது ரோல் இல்ல மேம். ரோலிங் கர்சர் இல்லங்கிற மாதிரி தான் சார் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ரோலிங் கர்சர் இல்ல, மேல நீங்க டாட் பக்கம் மாதிரி கொடுத்திருப்பாங்க ஓரத்துல, அது மட்டும் நீங்க பண்ண முடியும், அத பண்ண முடியும். மத்த மேம் வேற யாராவது இருக்கீங்களாப்பா? குரூப் 1 குரூப் 3 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எனி ஸ்டூடெண்ட் who have completed group 1 or group 3 today, please share your opinion with us. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இப்போ எழுத போகிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க, என்ன எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எழுதினவங்க நான் கேட்டதில் இது வரைக்கும் இன்டர்ல வெங்கடேஷ் ஒருத்தன்,
நீ ஃபைனல், அவ்வளோதான். 2 பேர் தான் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யாராவது இருக்கீங்களா? இன்டர் குரூப் 1 அண்ட் ஃபைனல் குரூப் 3 இன்றைக்கி எழுதினவங்க. மேடம் கரியர்ல இல்லை, ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ரிலாக்ஸாக ரீசெண்ட் பண்ணுறேன், எழுதிருவேன், பாஸ் ஆகிடுவேன். பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. பாஸ் ஆக முடியுமோ டவுட்டு தான் இருக்கு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் 2 நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எதுவும் அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? இல்ல அதுவும் இல்லை, ஆன்லைன் தான்ப்பா, அது உறுதி தான். பட் கொஸ்டின் ஆன்லைன் தான் மேம். இந்த சொல்றாப்லயே டைப்பிங் அது எல்லாமே இல்லை இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கும் இன்ஸ்டியூட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த சேஞ்சஸ் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ முதல்ல ஃபுல்லாக டைப் பண்ணணுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணதுனால மெயின் ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ்க்குள்ளே செக்ஷன் ஏபி எழுதணும்னு சொன்னாங்க. அது முடியாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன உடனே அந்த டைம் லிமிட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு மாடிஃபிகேஷன் வரும். ஏதோ ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் क्वेश्चन ரீட் பண்றது கூட டைம் இல்ல. இல்லை, ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் ரீட் கொடுக்கல. ஃபைனலுக்கு எப்படிப்பா கார்த்திக்? இல்ல மேம், எங்களுக்கு டைம் இல்ல ரீடிங் மட்டும் தான் 15 மினிட்ஸ் கொடுத்தாங்க. क्वेश्चन ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீடிங் மட்டும் தான் 15 மினிட்ஸ் கொடுத்தாங்க. பண்ணவே இல்ல. நான் அலோ பண்ணல ஆக்சுவலா. நான் இங்க குரூப்ல கேட்டேன், சில காலேஜ்ல சில இதுல எக்ஸாம் சென்டர்ல வந்து கால்குலேட்டர் கூட அலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அப்படியா? இல்ல அப்படி இல்ல. ஈரோட்ல ஒருத்தவங்க இதுக்கு வந்து கால்குலேட்டர் கூட அலோ பண்ணல அப்படிங்க. கால்குலேட்டர் அலோடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லயே இருந்துச்சேப்பா. நான் சயின்டிஃபிக்கா இருந்திருக்கும். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொண்டு போயிருப்பாங்களா? நார்மல் கால்குலேட்டர் தான் சொன்னாங்க. இல்ல நான் கேட்டேன், அன்னைக்கு குரூப்ல பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சோனே வாட்ச் அலோடு கிடையாது, கால்குலேட்டர் வாட்ச் அலோடு கிடையாது. அது வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் தான் அலோடு. ஸ்மார்ட் வாட்ச்ல மேம் நார்மல் வாட்ச் தான். வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாது. அதுவும் வந்து சில்வர் அந்த மாதிரி தான் இருக்கணும், ஸ்டீல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்லையா? இல்ல அப்படி இல்ல. அவங்க இதுல அவங்க ஈரோட்ல பண்ணாப்லையா? அவங்க இதுல ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓஹோ. நம்ம என் பக்கத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தவங்க மொபைல் வச்சிருந்தாங்க. ஓஹோ, உள்ளையா? சென்டருக்குள்ளையா? சென்டருக்குள்ளதான். அப்படியா? எப்படி அலோ பண்ணாங்க? ரிங் வேற அடிச்சிச்சு, போன் ரிங் ஆச்சு. ஐயோ. பாத்தும் பார்க்காத மாதிரி விட்டாங்க, ஆஃப் பண்ணிருங்க. அப்ப நீங்கெல்லாம் மொபைல் வெளியில வச்சுட்டு போறதுக்கு அங்க இது ஃபெசிலிட்டி இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளும் பேக் கொண்டு வந்து பேக்குள்ள வச்சு பேக்குள்ள தான் வச்சுக்கணுமா? வாங்கவே மாட்டேன்ட்டாங்க மொபைல. அப்புறம் ஒரு தெரிஞ்ச ஃபேக்கல்டி கொடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் எழுதும். ஆனா சொல்றாங்க கொண்டு வராதீங்கன்னு. ஆனா சில பேர் வச்சிருந்தாங்க பாக்கெட்டுக்குள்ள, அதை யாரும் கேட்கல. ஓஹோ. கார்த்திக், உங்க செட்ல எப்படிப்பா? இல்ல எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தாச்சு மேம். ஆக்சுவலா என்ன மொபைல் போன்ல அது ஒரு ஓன் ரிஸ்க் தான். நீங்க எடுத்துறதும் உங்க இஷ்டம் தான். பேக்ல வச்சுக்கோங்க இல்ல வேற எங்க வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு வர கூடாது. ஓ. ஆனால் அதுக்குன்னு ஒரு இப்போ சிஏ எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை. ரிஸ்க் தான் கொஞ்சம். பட் இருந்தாலும் எல்லாமே மொபைல் ஃபோன்லாம் யாரும் இருக்க முடியாது இல்லை. மொபைல் ஃபோன் கையில் இல்லாமல் யாரால இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. ஆமாம். வேறு யாராவது இருக்கீங்களாப்பா குரூப் 1 ஆர் குரூப் 3 இன்றைக்கி எழுதினவங்க? உங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்கப்பா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் மாறும் எதிர்பார்க்குறேன் மேம். கொஸ்டின் பேட்டர்ன் மறுபடியும் பழைய ட்ரெண்டுக்கு வரணும் எதிர்பார்க்குறேன். கொஸ்டின் பேட்டர்ன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆன்லைனுங்கிறது கன்ஃபார்ம் தான்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பேட்டர்னே மாற்றிட்டாங்க. இல்லை இப்போ பேட்டர்ன் மாறி இருக்கு. இப்போ பேட்டர்ன் மாறி இருக்கு. இன்னும் இதில் இன்னும் ஃபர்தராக சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம்ல. இப்போ ஒப்பீனியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம்ல. அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மென்டாலிட்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேம். ஆக்சுவலாக என்னப்பா? அதாவது இன்ஸ்டியூட்டோட மென்டாலிட்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஃபாலோ பண்ண எதுவுமே பாஸ்ட் இயர்ஸில் ஃபாலோ பண்ண எதுவுமே இந்த வட்டம் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஐ மீன் கொஸ்டின் எடுக்கிறது சரி. இது ஆன்லைனுக்கும் போது உனக்கு எல்லாமே மாறி போடுது. ஓகே, அதுக்கு அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் வச்சிருக்கணும், மாடல்ஸ் தான் வைக்கல. இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போர்ட்டலில் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சா அங்கே? நோ,
டெஃபினெட்லி நாட். மார்க் டெஸ்ட் போர்ட்டல் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். இல்லை, நான் கேட்குறது கொஸ்டின்ஸுக்கு கேட்கல. அதாவது பர்டிகுலராக எந்தெந்த டேப் எங்கெங்கே கிளிக் பண்ணணும், எந்தெந்த ஐக்கான் கிளிக் பண்ணணும், அந்த அது அதே மாதிரி தான். மார்க் டெஸ்ட் ஒன்றுமே இல்லை மேம். சொல்லுங்க. டெஃபினிஷன் மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆமா, சொன்னாங்களே ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் யாரோ ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. டிஃபைன் மெர்ச்சன்டைஸ்னு கேட்டது. அது ஒண்ணுமே இல்லைப்பா. மெர்ச்சன்டைஸ்னா என்ன? ஜஸ்ட் ட்ரேடிங் குட்ஸ் தான் மெர்ச்சன்டைஸ்னு சொல்றோம். ப்ரொஃபஷனுங்கும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சு இருந்து தானே ஆகணும். இதெல்லாம் புக்கில் இருக்கிறதா நல்லா பிஆர்எஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். பட் அதுக்கு ஏதாவது சொன்னேன் எனக்கு பண்ண முடியல. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் தான் மெயின்னு சொல்லுவாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியல்னால 30-35 மார்க் கிடைச்சிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல்னால நிறைய வந்துருதுன்னு சொன்னாங்க. அதுதான் செக்ஷன் டிலயும் வந்துருந்துச்சு போலயே. எல்லாமே கோச்சு பார்த்து எங்க பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியலா தான். இல்ல இதுலயும் 1 மார்க்லயும் இண்டஸ்ட்ரியலா தான் இருக்கு. ஓ, பெர்செப்ஷன் மாறிடுச்சு மேம். ஃபுல்லா பேட்டர்ன் மாறிச்சு, பெர்செப்ஷன் மாறிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நெக்ஸ்ட் டைம்லாம். ஏன்னா ப்ரொஃபஷனுங்கும் போது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். புக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துட்டோம்னா ஓகே. பட் அவுட் ஆஃப் சிலபஸுங்கும் போது அதுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கத்தான் செய்வாங்க. பிஆர்எஸ் அவுட் ஆஃப் சிலபஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணத்தானே செய்வாங்க. கண்டிப்பா. பட் யாரும் பண்ணுவாங்க ஆக்சுவலா. யாராவது பண்ணாங்கன்னா பிளாக் மார்க் ஆயிருன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட். அப்படி இருக்காதுப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸுங்கிறது ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது தானே. இன்ஸ்டியூட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடாதுங்கிறது தானே இது. ஏன்னா இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம இந்த சிலபஸுக்கு இப்போ நீ போனது எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. போன ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் போதுமே ஏதோ ஆன்சர் ஏதோ கரெக்டாக எம்சிக்யூவில் எனக்கு சரியாக சொல்ல தெரில, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதில் ஏதோ சில மிஸ்டேக் இருந்ததுங்கிறதுனால அது எல்லாருக்குமே கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. கிரேஸ் மார்க்ஸா? எக்ஸ்ட்ராவாக அதுக்கு மார்க்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் உண்டுனோ ஏதோ ஒரு சிசிஎம் மெம்பர் தான் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னார். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் இதாக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன், பிஆர்எஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறது தெரியும் போது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த மார்க்கோ அந்த மாதிரி ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க. சிஎல் ஒன் டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால அவுட் ஆஃப் சிலபஸோ இல்லை கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் இருக்குன்னு தான் சொல்லுவோம். எங்கப்பா சிஏல வந்து சிடி நான் பண்ணும்போது கிரேஸ் மார்க் சிஎலையும் சரி. நம்ம எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமில் தான், லாஸ்ட்டு செஷனில் தான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் அது எந்த சப்ஜெக்டு எந்த பேப்பர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் ஏதோ இது வந்து ஆன்சர் ஏதோ சரியாக இல்லை. ஃபைனலாக இன்டர் குரூப் 2வான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதில் ஏதோ சொன்னாங்க, அதுக்கு ஒரு சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் தான் யாரோ சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. இல்லை அதுக்கு நாங்கள் பார்த்து என்னங்கிறத பார்த்து கண்டிப்பாக அதை இது பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் சஃபர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருந்துச்சா அக்கௌண்ட்ஸ் தவிர? வெங்கடேஷ்? இல்லை மேம், வேற ஒன்றும் இல்லை. குரூப் கார்த்திக், ஃபைனலில் எல்லாமே சிலபஸில் இருந்து தான் வந்துச்சா? அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் இல்லையா? அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் இல்லை மேம். ஓகே, எல்லாமே சிலபஸ் தான். பட் நாட் இன் ஆர்டர். அது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் இதாக டிசப்பாயின்ட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் நீங்கள் படிச்சு போயிருந்தீங்க அப்படின்னா கூட பாஸ் பண்ணுறோமா, அதில் கேட்க கொஸ்டின் ரிப்பீட் ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இயரில் கேட்க மாட்டான். வேற என்னப்பா? வேற யாராவது இருக்கீங்களா? குரூப் 1 ஒரு குரூப் 3 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணவங்க? ஓகே, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. இப்போ எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கேளுங்க தாராளமாக. ரிசல்ட் எப்போ வருமா? ஆக்சுவலா அது ஐடியா ரிசல்ட் தெரியலப்பா. ஆன்லைன் எக்ஸாம்னா சீக்கிரம் ரிசல்ட் வந்துரும்னு சொன்னாங்க. பட் இன்னும் வரணும். பட் இது ஜனவரி எக்ஸாமை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்த்து தான் ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஜனவரி கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல? ஆமாம், ஜனவரி 3 இருக்குல்ல, இன்னும் அவங்களுக்கு ஷெட்யூலே வரணுமே.
ஷெட்யூல் வரலையே ஒன்றும் அவங்களுக்கு. ஜனவரி 3ங்கிறது இன்ஃபர்மேஷன் மட்டும்தானே வந்திருக்கு. டபுள் டைம் அவங்க படிக்கணும் மறுபடியும். ரொம்ப கஷ்டம் பாவம். அதான் இப்போ எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோதான் முடிச்சாச்சுங்கிற ஒரு ஃபீலிங் கூட ரிலீஃபாக இருக்கலாம். இந்த ஜனவரி 3 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு மாதமும் இதே நினப்பிலேயே தான் அவங்க இருப்பாங்க. இன்னும் இதை படிக்கணும், இதை செய்யணும், இதை பண்ணணும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். லா எப்படி படிக்கிறதுனா, லா புக்கில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே புரியணும்ப்பா. கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சால் தான் அங்கே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்கும்போது அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் ஒன் வேர்டோ தியரி கொஸ்டினோ எதுவாக இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன் டைம் புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள். அதோட சப்போர்ட்டிவாக ஏதாவது நோட்ஸ் நிறைய டெலகிராமில் அங்கே நோட்ஸ் நிறையா கிடைக்குது. ஸோ அது ஏதாவது ஒன்று சப்போர்ட்டிவ்க்கு வச்சுக்கோங்க. பட் கீ பாயிண்ட்ஸுங்கிறது, அதை கீ வேர்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் லாலெல்லாம் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கீவேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வேறு யாராவது வியூ ஷேர் பண்ணுறீங்களா? வேறு யாராவது கொஸ்டின் கேட்கணுமா? தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு அவங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க. வெங்கடேஷ் இன்டர்லேயும் கார்த்திக் ஃபைனல்லையும் இருக்காங்க. வேறு யாராவது எழுதினவங்க இருந்தாலும் இங்கே வாங்க. உங்களோட நீங்களும் முன்னாடி வந்து நீங்களாக சொன்னால் தான் தெரியும் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி யாருக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கோங்க. Group 3 MCQ on the fill-ups. Group 3 MCQs and fill-upஸுக்கு அதான் நம்ம இன்ஸ்டியூட்டில் பிட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும்ப்பா, MCQ போர்ட்டல்னு இருக்கும். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு தான். பட் புக்கில் படிக்கும்போதே மெயின் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே எந்த MCQ ஃபில்அப் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். மேம் பட் வந்து இப்போ ஜனவரியில் எழுதுறவங்களுக்கு வேணா அது பண்ணலாமா பிட் கொஸ்டின்லாம்? அது கண்டிப்பாக அது மட்டும் தான் பண்ண முடியும் இந்த டைம்ல. பிட் கொஸ்டின்ஸும் ஸ்கேனர் கொஸ்டின்ஸும் இது 2 இருந்தாலே போதும். ஆவரேஜால 50 to 60 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸ்கேனர் மீன்ஸ் என்னன்னாப்பா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 20 எக்ஸாம் கிட்டத்தட்ட அதில் மொத்தமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே ஒரு ஐடியா கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலில் படிச்சிருங்க. அடுத்ததாக நம்ம சைட்டில் இருக்கிற MCQ போர்ட்டல், RTP, அப்புறம் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இதோட என்ன சொல்லுவேன்னா, இந்த சஜஸ்டட் ஆன்சர்ஸ் 2016 சிலபஸ் மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் 12 சிலபஸ் 8 சிலபஸ் எதுவாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு ரெஃபர் ஆகிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து தான் அங்கே ஸ்கேனரில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு டவுட் மேம், சஜஸ்டட் வந்து லாஸ்ட் 2 டர்ம்ஸ் மட்டும் எடுக்க முடியுது மேம், அதுக்கு முன்னாடி எடுக்க முடியல மேம். சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இல்லைப்பா, நம்ம சைட்டில் வந்து ஆர்ச்சிவ்ஸில் எங்கேயாவது இருக்கும் பாருங்கள். 2008 நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாலே வரும். 2012 சிலபஸ் சஜஸ்டட் ஆன்சர்ஸ்னு போட்டால் வரும். ஆர்ச்சிவ்ஸ்னு இருக்கும் பாரு நம்ம சைட்லேயே. அதில் ஏதாவது ஓல்டு இது கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இருக்கும், அதில் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு சைட்லேயுமே உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அதாவது இந்த 16 சிலபஸ் மட்டும் இல்லை, 12 சிலபஸ் 8 சிலபஸ் இது எல்லாமே. இப்போ அக்கௌண்ட்ஸ்னு எடுக்கிறீங்க, அப்போ அக்கௌண்ட்ஸில் இப்போ BRS வந்தது அப்படின்னு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்லன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன? 12 சிலபஸில் BRS இருந்தது, அது 16ல் எடுத்திருக்காங்க. பட் அதுவும் இதில் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. 12, 8 எல்லா சிலபஸ்லேயுமே பர்டிகுலர் ஹெட்டிங். இப்போ ஹையர் பர்ச்சேஸ்னு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் எல்லாமே இருக்கும். ஏன்னா நேம் வேணால் உங்களுக்கு நேமாக மாறிடலாம். இப்போ 8 சிலபஸில் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் வேறு வேறு நேமில் இருந்தது. இப்போ அதே காஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு சாப்டராகவும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இன்னொரு சாப்டராகவும் 2 குரூப்பில் பிரிக்கிறாங்க, 2 சப்ஜெக்டாக. இப்போ இதே இதில் இப்போ குரூப் 2ல் இப்போ இருக்கிற இன்டரில் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங் பேட்ச் காஸ்டிங்லாம் வராது, குரூப் 1ல் இருக்கும். பட் அதே இது 2008 சிலபஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தாப்பில் இது 2, அதாவது இந்த இப்போ 2 காஸ்டிங் பேப்பர் இங்கே குரூப் 1 குரூப் 2ல் பிரிக்கிறாங்கல்ல, அது வேறு மாதிரி பிரிஞ்சிருக்கும் குரூப் 8ல், சாரி 2008 சிலபஸில். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாப் காஸ்டிங் எடுத்திங்கன்னா பழைய சிலபஸ்லேயும் இந்த ஜாப் காஸ்டிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒன்றா கலெக்டிவாக கொடுக்கறது தான் ஸ்கேனர். ஸோ ப்ரீவியஸ் இயர்
எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் அந்த சேம் சாப்டருக்குள்ளே தான் பாருங்கள், ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடித்தது போக டைம் இருந்துச்சுன்னா சிஏலேருந்து இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பேசிக் நம்மளோட மெட்டீரியல், அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பிக்கப் பண்ணிட்டே போகலாம். Any other student? புக் நேம் ஸ்கேனர் தான்ப்பா. ஸ்கேனரில் அதான் கலெக்டிவாக கொடுத்துருப்பாங்க, அந்தந்த சாப்டர் வைஸாக ஒரே ஹெட்டிங்கில், அந்தந்த ஹெட்டிங்கில் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் 20 இயர்ஸில் வந்தது இல்லை 20 எக்ஸாம்ஸில் வந்தது கலெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கேனர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஸ்கேனர் புக் நேம், ஸ்கேனர் எதுப்பா? சுச்சிதா பிரகாசன், வேறு ஏதாவது போடுறாங்களா? ஆமாம், எல்லாத்துக்குமே குரூப் 1 2 3 4 எல்லாத்துக்குமே ஸ்கேனர் இம்பார்ட்டன்ட் தான். நாட் ஓன்லி சிஎம்ஏ சிஏ எல்லாத்துக்குமே ஸ்கேனர்ஸ் இருக்குது. ஐ திங்க் டெலகிராம் குரூப்லேயுமே நிறையா குரூப்ஸில் இந்த ஸ்கேனர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், அப்படி இல்லைன்னா யூ கேன் பை இட் அண்ட் ஆன்லைன். பட் ஐ திங்க் மேம் இனிவே ஸ்கேனர்ஸ் யூஸ்ஃபுல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா லாஸ்ட் 2 டைம்ஸ் உங்களுக்கு வந்து 2018 வரை தான் ஸ்கேன் அப்டேட் இருக்கு கையில். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆன்லைன்னால லாஸ்ட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரே தெரியாது. ஆமாம், ஸ்கேனர் இனிமேல் நோ யூஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபியூச்சரில் வர இதில் ஏன்னா ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம். எம்சிக்யூ கொடுக்காம செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டி உடைய கொஸ்டின்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க மேம், பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாமுக்கு சொன்னாங்கப்பா, லாஸ்ட் எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூவாக இருந்ததுனால சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் வேணால் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு பண்ணலை. பட் ஒரு வேளை பண்ணியிருக்காங்களாங்கிற ஐடியா வந்து வேறு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஓகேப்பா, உங்களுடைய வியூ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வேறு யாருக்கு எந்த டவுட்டுமே இல்லையா? ஓகே, ஹலோ. சொல்லுங்கப்பா. ஆமாம், இப்போ வெங்கடேஷ் கிட்ட ஒரு டவுட். இப்போ குரூப் 1 எக்ஸாமில் வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் புக்கில் முன்னாடி வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாப்டர் வைஸா. அந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்ல அந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து சேஞ்ச் ஆகுது மேம்? வெங்கடேஷ் அதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்கலங்க, மாறி அதான் கார்த்திக்கும் இப்போ ஃபைனல்லையும் அதே தானே சொன்னாங்க. மேம் டோன்ட் ரிலை ஆன் வெயிட்டேஜ் மேம். வெயிட்டேஜ் கேட்கவே இல்ல. அதான் சொல்றேன், அதான் முக்கியமா எது வெயிட்டேஜ்னு சொல்றாங்களோ அதுல கேட்காம எது வெயிட்டேஜ் இல்லன்றாங்களோ அதுல கேட்கணும். அதே தான் ஃபைனல்லையும் கார்த்திக் சொன்னாங்க. டெஃபினெட்லி 30% ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் 20% கேட்டிருக்கான். எங்களுக்கு ஷாக்கிங் இருந்துச்சு. டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே புக் பேக் கொஸ்டின் ஒரு 20 மார்க் கிட்ட இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் இன்கம்ல கேட்டிருந்தாங்க, இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் கேட்டிருந்தாங்க. புக் பேக் கொஸ்டினேவா? புக் பேக் சேம் கொஸ்டினே இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் இன்கம்லையா? அக்ரிகல்ச்சர் இன்கம் இது பெரிய கொஸ்டினா? 1 மார்க் 3 மார்க் கொஸ்டின் செக்ஷன் சி ல கேட்டிருந்தாங்க. செக்ஷன் சி ல. ஓஹோ. எனி अदर क्वेश्चन? இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் பார்த்ததுக்கு இந்த டைம் பீரியட்ல பிட் கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னாலே மினிமம் 25 மார்க்ஸ் அடிச்சிடலாம். பிட் கொஸ்டின்லாம் எல்லாமே 160 200 கொஸ்டின் தான் இருக்கு. சாய்ஸ்னு பார்த்தோம்னா ஃபில்லப்ஸ்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 200 குள்ள தான் இருக்கு. அதை ஃபுல்லா நம்ம ஒன் டேலே கூட படிச்சலாம். கான்செப்சுவலா படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸி தான். லாஸ்ட் எக்ஸாம்லயும் அதுல இருந்து தான் நிறைய வந்ததுன்னு சொன்னாங்க. பிட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நிறைய வந்தது. ஸ்கேனர் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ்ல இருக்கிற ஸ்கேனர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா செக்ஷன் சி ல மினிமம் 12 மார்க் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். டி வந்து நான் அட்டெண்ட் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் இது ஒர்க் பண்ணோம்னா அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. 50 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். இது ரெண்டு மட்டும் பார்த்தாலே இப்போ இருக்கிற பேட்டர்ன் பொறுத்து. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லையாப்பா? ஓகே, வெங்கடேஷ், கார்த்திக், நீங்கள் 2 பேரும் உங்கள் வியூஸ் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு.
தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஓகேப்பா. நாளைக்கு குரூப் 2 அண்ட் போத் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு குரூப் 1 மட்டும் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு என்னென்ன கேட்டால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மனசுக்கு எல்லாருக்குமே. பட் டோன்ட் ரிலே ஆன் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோத்ரூ பண்ணணும். 100% ஷூராக இருக்கணும் எல்லாத்துலேயும். கரெக்டுப்பா. இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மாறி இருக்கு போல இருக்கு. இன்ஸ்டோ எக்ஸ்பெக்டேஷன் மாறி இருக்கு. ஏன்னா உங்கள் வியூஸை நீங்கள் சொன்னால் தான் அதை இனிமேல் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஏன்னா எங்களுக்கு அது முன்னாடி தெரிஞ்சது நாங்களும் படிச்சுப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோத்ரூ பண்ணி. ஆமாம். என் தான் சூஷியல் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு நம்பி போனோம். பட் ஏமாத்திட்டான். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகேப்பா, தேங்க்யூ.